ஹலோ ஆல், இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். இது லீட்கோடோட 389th ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். யூ ஆர் கிவன் 2 strings எஸ் அண்ட் டி, அதாவது 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, எஸ்ஸும் டி அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங் டி இஸ் ஜென்ரேட்டட் பை ரேண்டம் ஷஃப்லிங் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் தென் ஆட் ஒன் மோர் லெட்டர் அட் ஏ ரேண்டம் பொசிஷன். ஓகே, ஸோ இது ஒன்றும் இல்லை, 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஒரு ஸ்ட்ரிங் வந்து எஸ்ஸு, அடுத்து டி. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏபிசிடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணியிருப்பாங்களாமா, டீயில் வந்து ரேண்டமாக ஷஃபில் பண்ணி இன்னொரு லெட்டரை ஆட் பண்ணியிருப்பாங்களாமா. அப்போ இந்த கொஷின் இதே உங்களுக்கு நமக்கு என்ன தெரியுது, ஒரு லெட்டர் தான் ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஸ்ட்ரிங் எஸ்ஸில் இருந்து. அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் வந்து இப்போ ஸ்ட்ரிங் எஸ்ஸில் வந்து 4 லெட்டர் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரிங் டீயில் 5 லெட்டர் இருக்கும். ஏன்னா ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்து ரேண்டம் பொசிஷனில் எந்த இடத்துல வேணாலும் ஆட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இதில் என்ன, இப்போ வந்து எஸ்ஸோட லென்த் வந்து 4 இருந்துச்சு அப்படின்னா டீயோட லென்த் 5 இருக்கும். இது 5 இருந்துச்சுன்னா இது 6 இருக்கும். அதாவது 1 அதிகமாக இருக்கும் லென்த்தில். ஓகேங்களா? ரிட்டன் த லெட்டர் தட் வாஸ் ஆடட் டு த டி. ஓகே, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ எஸ்ஸிலிருந்து டீக்கு ஒரு லெட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்க இல்லையா, அந்த லெட்டர் எந்த லெட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த கொஷின். ஸோ எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஃபஸ்ட்டு எஸ்ஸில் வந்து ஏபிசிடி கொடுத்துருக்காங்க, டீயில் வந்து ஏபிசிடிஇ, அந்த இங்கிறது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இதுதான் அதான் சொல்லியிருக்காங்க, இஸ் த லெட்டர் தட் வாஸ் ஆடட். அடுத்த எக்ஸாம்பிள் 2ல் எஸ்ஸில் வந்து எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. ஆனால் டீயில் வந்து 1 ஆட் பண்ணியிருக்காங்க, ஒய்ஏ. அப்போ அந்த 1 ஆட் பண்ணது தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா? கீழே கன்ஸ்ட்ரெயின்ஸ் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்ஸோட லென்த்து 0லேருந்து, அதாவது எம்டி ஒன்றுமே இல்லாமல் இருந்து 1000 வரைக்கும் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட்டில் நம்ம இங்கே கொஷின் நம்ம சொன்னதே சொல்லியிருக்காம பாருங்கள், டீயோட லென்த் வந்து எஸ்ஸோட லென்த்தோட 1 அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? அதை வந்து 1 லெட்டர் ஆட் பண்ணுறாங்க, அதனால் வந்து எஸ்ஸோட லென்த்தோட 1 அதிகமாக இருக்கணும். இதுதான் கன்ஸ்ட்ரெயின்ஸு. ஸோ நம்ம வந்து இது சால்வ் பண்ணலாம். சைடில் ஒரு கம்பைலர் ஓப்பன் பண்ணிவிட்டு, இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மெத்தடாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் நான் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹேஷ் மேப். ஓகேங்களா? ஸோ ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி அவுட்லைனில் சொல்கிறோம், ஓவர்வியூவாக சொல்கிறோம் பாருங்கள். இப்போ எஸ்ஸில் வந்து ஏபிசிடின்னு இருக்கா, இப்போ நீங்கள் ஹேஷ் மேப்பில் என்ன பண்ணுறீங்க, ஏபிசிடி வந்து எத்தனை தாட்டி அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? ஏபிசிடின்ட்டு. இப்போ இந்த டீங்கிறத நீங்கள் அதில் வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஏ இருக்குது பார்த்தீங்களா, ஏ வந்து 1 டைம் ஆயிருக்கா, அப்போ இதுலேயும் 1 டைம் தான் ஆயிருக்கணும். பி இதாக இருக்கா, இதுலேயும் 1 டைம் தான் ஆயிருக்கணும். அதாவது ஹேஷ் மேப்பில் மொத்தமே 26 லெட்டர்ஸ் தான் இருக்க போகுது ஆல்ஃபபெட்டில். ஸோ ஒவ்வொன்றும் எத்தனை டைம் வந்து இதில் அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா, அதையும் டீக்கு ஒரு ஹேஷ் மேப் ஓப்பன் பண்ணிடுவீங்க பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியும். இப்போ என்னென்னா, இந்த கொடுத்துருக்க இன்புட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்புட் எடுத்து இங்கே போட்டு இன்புட் போட்டு நம்ம பைத்தானில் ஒரு பேக்கேஜ் இருக்குங்களா, அந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா கவுண்டர்னு சொல்லி ஒரு பேக்கேஜ். அது என்ன பண்ணுன்னா, இப்போ நீங்கள் ஏபிசிடின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏபிசிடி அதுக்கு பாஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் எவ்வளோ லெட்டர் வந்து எத்தனை தாட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மெத்தட் சொல்லிடும். இப்போ ஏ வந்து இதில் வரைக்கும் 1 தாட்டி இருக்குது, பி 1 தாட்டி இருக்குது, சி 1 தாட்டி. அதை வந்து அது என்ன பண்ணிடணும்னா, அந்த கவுண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம், ஃப்ரம் கலெக்ஷன்ஸ் இம்போர்ட் கவுண்டர். ஓகேங்களா? இது கவுண்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு, இப்போ நான் உங்களுக்கு இது பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பிரிண்ட் ஆஃப் கவுண்டர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? இந்த பிரிண்ட் ஆஃப் கவுண்டர் ஆஃப் எஸ்னா ஒன்றும் இல்லை, இதுதான் இந்த கவுண்டருக்குள்ளே நான் இந்த எஸ்ங்கிறத பாஸ் பண்ணுறேன். இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு, கவுண்டர் ஆஃப் ஏங்கிறது 1 தாட்டி இருக்குது, பிங்கிறது 1 தாட்டி இருக்குது, சிங்கிறது 1 தாட்டி இருக்குது, டிங்கிறது 1 தாட்டி இருக்குது. கரெக்டாக வந்துருச்சுங்களா? இப்போ நான் இதில் இடத்துல இன்னொரு டி போட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ டிங்கிறது பாருங்கள், உங்களுக்கு 2 தாட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பாருங்கள். ஏங்கிறது 1, பி எல்லாமே 1 இருக்கா. ஸோ இதுதான் வந்து கவுண்டர் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து 2 ஹேஷட் க்ரியேட் பண்ண போகிறோம். எதுக்குன்னா 1 எஸ்ஸுக்கு 1க்கு டிக்கு. ஓகேங்களா? அது ஸ்டோர் பண்ணுறக்கு கவுண்ட் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு கவுண்டர் ஆஃப் எஸ், அடுத்து கவுண்ட் ஆஃப் டி ஈக்குவல் டு கவுண்டர் ஆஃப் டி. இப்போ இது என்ன ஆகும், நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பிரிண்ட் ஆஃப் கவுண்ட் அண்டர் ஸ்கோர் எஸ் நான் கொடுக்கும் போது உங்களுக்கு இது ஒன்று வந்துச்சுங்களா. அடுத்தது டி நான் வந்து கவுண்ட் பண்ணது வந்து என்ன வரும், நமக்கு இ மட்டும் எக்ஸ்ட்ரா வரணுமா, இ ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துச்சுங்களா. ஸோ இதை வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ எது அதிகமாக இருக்கும், இந்த 2 கம்பேர் பண்ணும்போது லென்த்தில் டீங்கிற ஸ்ட்ரிங்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுதான் இன்னும் எக்ஸ்ட்ரா வேல்யூ இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, நான் ஃபார் லூப்பில் சி இன் கவுண்ட் ஆஃப் டி. ஓகேங்களா?
கவுண்ட் ஆஃப் டீனா ஏன்னா இதில் தான் நம்ம ஹேஷ் மேப் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் தான் கம்பேர் பண்ணணும். ஸோ ஃபார் சி இன் கவுண்ட் ஆஃப் டீனா உங்களுக்கு என்னென்ன பிரிண்ட் ஆகும், பிரிண்ட் ஆஃப் சி போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஏபிசிடின்னு பிரிண்ட் ஆகுமா, அதோட கீ எலமெண்ட்ஸ்லாம் பிரிண்ட் ஆகுமா. ஸோ இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இஃப்பில் நான் இப்போ என்ன கண்டிஷன் கொடுக்குறேன்னா அந்த சி அந்த எலமெண்ட் வந்து எஸ்ஸில் இல்லை அப்படின்னா, அதாவது அதுதான் எக்ஸ்ட்ரா எலமெண்ட்டு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா எலமெண்ட் தானே ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா எலமெண்ட் வந்து அந்த எஸ்ஸில் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ண சொல்லியிருக்கிறேன், ரிட்டர்ன் ஆஃப் சி, அந்த சியை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டிஷன் புரிஞ்சுதுங்களா. என்னென்னா இப்போ இந்த டீல் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டாக லூப் பண்ணணும். இந்த எலமெண்ட் வந்து எஸ்ஸில் இருக்கான்னு பார்க்கும். இல்லை அப்படின்னா அதை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இன்னொரு கண்டிஷன் என்ன, இப்போ இதில் ஏ வந்து 2 தாட்டி ரிப்பீட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் ஏ வந்து ஒரு தாட்டி தான் ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ இந்த டீயில் தானே ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இந்த டீயில் ஒரு வேளை இந்த ஏ வந்து 2 தாட்டி ரிப்பீட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஏ வந்து 2 தாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஏபிசிடி கேன்சல் ஆயிரும். ஆனால் இந்த ஒரு ஏ மட்டும் அப்படி இருக்குமா, அது நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணலாம். இப்போ இந்த டீயில் வந்து டீயோட கவுண்டர், இது நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பிரிண்ட் ஆஃப் கவுண்ட் ஆஃப் டீ நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஏங்கிறது 2 டைம் இருக்குது. ஓகேவா. இப்போ நான் எஸ் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஏங்கிறது ஒரு தாட்டி இருக்குது. அப்போ வந்து ஏ தான் வந்து எக்ஸ்ட்ரா எலமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாமா. அதுக்கு நீங்கள் எப்படி பண்ணணும், கம்பேர் பண்ணணும். எதை கம்பேர் பண்ணணும், இந்த சைடில் இருக்க 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு கீழே இன்னொரு இஃப் போட்டுட்டு இஃப் கவுண்ட் ஆஃப் டி ஆஃப் சி இஸ் லெஸ் தென் கவுண்ட் ஆஃப் எஸ் ஆஃப் சியாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் சி. அதாவது இதில் இருக்க ஏவோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது, அதாவது இதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா சிஏ ரிட்டர்ன் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ இந்த 2 கண்டிஷன் தான் இருக்குது. நம்ம இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து இதிலே ஸ்ட்ரெயிட்டாக ரன் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரன் ஆயிடுச்சுங்களா. ஸோ சப்மிட் கொடுத்துக்கலாம். ஓகே ரன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ 85.97% ரன் ஆகிடுச்சு. உங்களுக்கு மெமரி கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து 2 இது யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரி அதிகமாக எடுத்திருக்கு. ஸோ இது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் தான். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் செகண்ட் சொல்யூஷன் சொன்னால் பார்த்தீங்களா, அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது என்னென்னா ஆஸ்கி வேல்யூ வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறது. முன்னாடியே நம்ம வந்து ஆஸ்கி வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா வந்து டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே வந்து ஆஸ்கி வேல்யூ யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஆஸ்கி வேல்யூனா உங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு சும்மா ஷார்ட் ஃபார்ம் சொல்லிடுறேன். ஆஸ்கி வேல்யூனா இப்போ ஒவ்வொரு லெட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்மால் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆஸ்கி வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஸ்கி வேல்யூ ஆஃப் ஏ என்ன 97. ஓகேங்களா. அடுத்து இந்த ஆஸ்கி வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைனரி ரெப்ரசன்டேஷன் கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா. பைனரி ரெப்ரசன்டேஷன் எது கொண்டு வரோன்னா இதில் நம்ம வந்து பிட் மேனிப்புலேஷனும் பண்ண போகிறோம். பிட் மேனிப்புலேஷன் ஒன்றும் இல்லை, எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. நம்ம முன்னாடி எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்துருக்கோம். இந்த எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர்னு ஒன்றும் இல்லை. இப்போ 2 நம்பர் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 0ங்கிறது அவுட்புட் வரும். 2 நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா 1ன்னு சொல்லி அவுட்புட் வரும். ஓகேங்களா. நீங்கள் பிட் மேனிப்புலேஷனில் எக்ஸ்ஆர் கொடுக்கலாம் பாருங்கள். பிட் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிங்கனாவே இதில் பாருங்கள். இப்போ எக்ஸ்ஆர் பிட் மேனிப்புலேஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ 2 எலமெண்ட் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா இப்போ 0 சேமாக இருக்குன்னா உங்களுக்கு 0 வரும். இப்போ 0 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 10 டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா 11 வரும். 11 சேமாக இருக்கனால உங்களுக்கு 0 இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி எப்படி என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா இந்த எலமெண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ இந்த ஏவும் சேமாக இருக்கா, அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும் 0 ஆயிரும். இந்த பியும் சேமாக இருக்கா, அப்போ 0 ஆயிரும். அது சி 0 ஆயிரும், டிடி 0 ஆயிரும். இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல இ மட்டும் இருக்குது. அதனால் இ மட்டும் ரிட்டர்ன் ஆகும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த சொல்யூஷன் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்கள் நான் இது எப்படி பண்ணுறேன்ட்டு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ரிசல்ட்டுக்கு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபார் சி இன் டி. ஓகேங்களா. ஏன் சி இன் டி போடுறோம், இப்போ மொத்தம் நம்ம வந்து 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி போகிறோம். ஒன்று எஸ் ஸ்ட்ரிங்க்கும் ஒன்று டி ஸ்ட்ரிங்க்கும். ஓகேங்களா. ஃபார் சி இன் எஸ் இது என்ன பண்ண போகிறோம், ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் எக்ஸ்ஆர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இந்த இந்த கேரக்டர் வேல்யூ இதை நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும், இந்த ரிசல்ட்டில் ஏற்கனவே 0 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏதாகும், அடுத்து பி ஆகும், சி ஆகும், டி ஆகும். அப்போ இதில் வந்து ரிசல்ட்டில் ஒன்று ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா. இப்போ இது எல்லாமே ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அதாவது ஏபிசிடின்னு சொல்லி இருக்கும். உங்களுக்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதனால் ஏபிசிடிங்கிறது அந்த ரிசல்ட்டில் இருக்கும். அடுத்து மறுபடியும் இன்னொரு ஃபார் லூப்பில் சிஎன்டி கொடுக்கும் போது ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் எக்ஸ்ஆர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஆகும்,
இந்த டீயில் இப்போ ஏற்கனவே ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசிடின்னு இருக்கும். இப்போ டீக்கு வரும்போது ஏஏ கேன்சல் ஆயிரும், அடுத்து பிபி கேன்சல் ஆகும், சிசி கேன்சல் ஆகும், டிடி கேன்சல் ஆகும், அடுத்து இந்த ஏங்கிறது மட்டும் மிச்சம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ரன் பண்ணுறேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணலன்னா ரிட்டர்ன் ஆஃப் ரிசல்ட் கொடுக்கல, அதனால் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல இல்லையா, அதனால அது நல்லுன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்த்தா தப்பாக வந்திருக்கு. ஏன்னா தப்பாக வந்திருக்கு, ஏன்னா வந்து ஆர்டர் ஆஃப் சியில் ரிட்டன் ஆகிருக்கு. நமக்கு ரிசல்ட்டில் எப்படி வரணும், என்ன எலமெண்ட் சொல்லி இப்போ இது உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் ரிட்டன் ஆகிருக்கு. என்னன்னா 101 தான் ரிட்டன் ஆகிருக்கு. 101 என்ன, ஈயோட ஆஸ்கி வேல்யூ. இப்போ நீங்கள் ஆஸ்கி வேல்யூ வந்து நீங்கள் எடுத்து மறுபடியும் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம கேரக்டராக மாற்றணும். இது வந்து ஆஸ்கி வேல்யூ இருக்குது, இப்போ கேரக்டராக மாற்றணும். அதுக்கு சிஹெச்ஆர் ஆஃப் இந்த ரிசல்ட் வேல்யூ கொடுத்து நீங்கள் இப்போ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா ஈன்னு சொல்லி அவுட்புட் வந்துச்சுங்களா. ஸோ இதுதான் வந்து கேரக்டர் மெத்தட். அதாவது ஆஸ்கி வேல்யூவாக இருக்கிறத நாம் வந்து கேரக்டராக மாற்றிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துக்கலாம். ரன் ஆயிடுச்சுங்களா? இப்போ பாருங்கள், இது 93% ரன் ஆயிருக்கு. ஏன்னா இது வந்து ஃபாஸ்ட் ப்ராசஸ் தானே, ஏன்னா ஃபுல்லாக வந்து ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் இருக்குது, அதனால் வந்து இது ஃபாஸ்ட் ப்ராசஸ் தான். ஸோ இது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் தான். ஓகேங்களா? ஸோ வந்து இதை ஒவ்வொரு டைம் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது ஒவ்வொரு கவுண்ட் காட்டும். ஸோ வந்து இது குட் சொல்யூஷன் தான், நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய லீட் கோட் கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கணுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பை.